பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கலாம் வாங்க இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். 2 விதமாக இந்த குழம்பை வைக்கலாம். புளிக்குழம்பு மாதிரி வைக்கலாம், கறி குழம்பு மாதிரியும் வைக்கலாம். இப்போ நான் கறி குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு 200 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்போட பட்டை 2, 1 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 5 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் 1 கப்பு, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி கருவேப்பிலை நறுக்கி சேர்த்துக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 மூடி தேங்காய் சேர்த்து உருண்டையாக இப்படி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு தயார் பண்ணிடலாம். ஒரு தேங்காய், அதில் 3/4 பங்கு துருவி அதில் பட்டை, சோம்பு, இஞ்சி, பூண்டு, கிராம்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 3 வெங்காயம், 3 தக்காளி எடுத்து நறுக்கி குழம்பு தாளிச்சிடலாம். காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்து அது பொரிஞ்சோன்னே இப்போது நறுக்கிய தக்காளி வெங்காயத்தை வதக்கி அரைச்சி வச்சுருக்க தேங்காயை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ இதோட மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து குழம்ப நல்லா வாசனை போகிற அளவு கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதித்த பிறகு உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டோன்னா உருண்டை குழம்பு தயார். இப்போது சூப்பராக குழம்பு தயார்.